என்னோடு இந்த கட்சிக்காக உழைத்த 9 வேட்பாளர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வன்னி மாவட்டத்திலே எங்களுடைய சங்கு சின்னத்தை வாக்களித்து ஒரு ஆசனத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மக்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசி தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வது ஒரு விடயம். அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு சாத்தியப்பாட்டை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த 2 விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். அந்த வகையிலே இந்த தேர்தல் பொறுப்பவர்களை பார்க்கின்ற போது மக்கள் வீட்டு சின்னத்தை வழக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வாக்களிக்கின்ற நிலையங்களுக்கு செல்கின்ற போது அந்த மக்கள் தங்களுடைய அந்த வழக்கமான ஒரு விடயத்திலே வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றாக இணைந்திருந்தால் 3 ஆசனங்களை நிச்சயமாக பெற்றிருக்க முடியும். ஒற்றுமையை விரும்பினால் அல்லது ஒற்றுமையாக போக வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் கைகோர்க்க தயாராகிறோம். அது விலையினத்தின் அடிப்படையிலே என்று யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் இணைந்து செல்வது நன்றாக இருக்கும். பொதுத் தேர்தல் முடிவுகள் யாழ்ப்பாணத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் தன்னுடைய வாக்கு வங்கியில் இருந்து ஒரு கணிசமான வாக்கு குறைஞ்சிருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் எம்மை பொறுத்தவரையிலே கடந்த 5 வருடங்களிலே எம்மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பிரதானமாக நாங்கள் மற்ற தரப்புகளோடு சேராமல் செயல்பட்டதை தவிர, அணுகுமுறை சார்ந்த குற்றச்சாட்டுகளை தவிர கொள்கை ரீதியான எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நமக்கு எதிராக முன்வைச்சதாக இல்லை. எம்மை பொறுத்தவரையிலே அந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிற, மக்களை அரசியல் மயமாக்குற வேலை திட்டத்திலே கணிசமான ஒரு வெற்றிடம் உண்டு எங்களுடைய பக்கத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் பார்லிமெண்ட் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கருணானந்தன் இளங்குமரன் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார். யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இம்முறை தேர்தல் என்பது சடுதியான ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் கட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகளவான வாக்குகளை இம்முறை தமிழ் மக்கள் நம்பி ஒரு குறுகிய காலத்தில் நம்பி வாக்களித்திருக்கின்றனர். அந்த வெற்றி என்பது மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இதுவரை காலம் இருந்த அரசியல்வாதிகளின் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகவும் அவர்களின் செயற்பாட்டின் அசமந்த போக்கின் காரணமாகவும் அரசு நிறுவனங்களை வினைத்திறன்மையாக இயக்கியதன் காரணமாகவும் இம்முறை தேசிய மக்கள் சக்தியை அன்ரு திசாநாயக்க தோழரை நம்பி அவர் இந்த நாட்டில் ஒரு இணக்கியத்தை ஏற்படுத்துவார் என்ற வகையிலும் தமிழ் மக்கள் எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று உலகத்திற்கு எடுத்து கூறிய ஒரு பாடமாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த தேர்தல் என்பது தொழிற்சங்க ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்திருக்கிறார். அந்த மக்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எமக்கு கிடைத்த வெற்றி இல்லை, மக்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது தனிநபருக்கு சொந்தமானது இல்லை. ஏனென்றால் அது ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியை நாங்கள் என்றும் மதித்து இந்த மக்களுக்கே அதை சமர்ப்பிப்போம் என்பதை கண்டிப்பாக சொல்கிறோம். நாங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டோம். வடமானத்தை எடுத்துக்கொண்டால் யுத்தம் முடிந்த பிறகு ஒரு தொழிற்சாலைகளும் இல்லை, பூச்சிய நிலையில் இருக்கிறது. அப்போ அந்த தொழிற்சாலைகளை எதிர்வரும் காலத்தில் உருவாக்குவோம். இந்த புலம்பெயர் தேசத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் எமது ஆட்சியின் கீழ் கண்டிப்பாக யாழ் மாவட்ட கிளிநொச்சி முன்னேறும். நடைபெற்று முடிந்த தேர்தல் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்காங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் யான சின்னத்தில் போட்டிட்டு. ஆனால் அதே நேரத்தில் நாடளாவிய ரீதியில் நிறைய பேர் கடந்த அரசாங்கத்திலேருந்து இன்றைக்கி வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்குள்ளாரையும் என்னென்ன குறைபாடுகள் சிக்கல்கள் இருக்குன்னு பார்த்து ஒரு முடிவெடுத்தாகணும், எப்படி முன்னால் கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி குறிப்பாக தோட்டத்தில் வாழ்கிறவங்களை மட்டும் நம்ம, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கள மட்டும் நம்ம பார்த்து வேலை செய்யணும்னு நினச்சா நம்மளால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. முழுமையான இடத்துல வேலை செய்யணும்.